இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த பொழுது போகலைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை கையில் எடுக்கணும்னா இந்த மொழி பிரச்சனை கையில் மாட்டிட்டு முழிக்கிறது. ஸ்டாலினுடைய அறிக்கை இன்னைக்கு வந்திருக்கு. நான் கேட்குறேன், உங்களுக்கு இந்த மாதிரியாக பேசுறதுக்கு வெட்கம் இருக்காதான்னு கேட்குறேன். ஏன்னு சொன்னா என்ன சொல்லியிருக்காரு இன்னைக்கு, நாங்கள் இருமொழி கொள்கையை ஏற்பவர்கள், மூணாவது மொழிக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லை. அப்படியா? சன்சைன் ஸ்கூல நீங்க சமச்சீர் கல்வி கூடமா மாத்தணும்னு அங்க தர்ணா உட்காருவேன். யாரை ஏமாத்துறீங்க? தமிழக மக்களை ஏமாற்றுகின்ற தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். நான் ஏற்கனவே 48 முன்னணி தலைவர்கள், ஆற்காடு வீராசாமி அவர்கள் குடும்பம், துரைமுருகன் அவர்கள் குடும்பம், TR பாலு குடும்பம், இவங்க எல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்ற CBSE பள்ளிக்கூடத்தின் பட்டியல் நான் 4 வருஷம் முன்னாடியே வெளியிட்டேன். உங்க ஸ்கூலுக்கு மும்மொழி 4 மொழி, அத ஏன் உங்க தகப்பனார் கொண்டு வந்ததானே சமச்சீர் கல்வி? உங்க தகப்பனார் மேல உங்களுக்கு மரியாதையே கிடையாதா? அந்த உங்க ஸ்கூல்ல சமச்சீர் கல்வி மக்களுக்கு கல்வி சேவை தானே சமச்சீர் கல்வி. அதுல நீங்க ₹1,00,000 ஃபீஸ் வாங்க முடியாது. வெறும் தமிழ் ஆங்கிலம் மாத்திரம்தான் நான் சமச்சீர் கல்வி தான் நடத்துவேன்னா ₹800 தான் ஃபீஸ் வாங்கலாம். 80,000 வாங்க முடியாது, 1,00,000 வாங்க முடியாது. நீங்க காசு சம்பாதிக்க மும்மொழியா? மக்களை ஏமாற்றுவதற்கு இருமொழியும்பீங்களா? சரி, நாளுக்கு நாள் CBSE பள்ளிக்கூடங்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கிறது, அரசு பள்ளியின் எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அரசு பள்ளிகளிலே 1500 பள்ளிகளுக்கு மேல் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரை, மிடில் ஸ்கூல் வரை மாணவர் எண்ணிக்கை இட் இஸ் இன் சிங்கிள் டிஜிட், 10க்கு கம்மியா இருக்கு. இதை மூடுறதுக்கு அரசாங்கம் திட்டம் போடுது. மாண்புமிகு முதல்வர், நீங்க நாளைக்கு இதை பத்தி வெள்ளை அறிக்கை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். தமிழகத்தில் கடந்த 10 ஆண்டுகள்ல ஒரு CBSE பள்ளிக்கூடத்திலேயாவது 1ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் வரை 1 டிஜிட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா? அங்க ஏன் இல்ல? மகேஷ் பொய்யாமொழியை வீட்டுக்கு அனுப்புங்கிறேன். மோஸ்ட் இன்காம்பிட்டன்ட் மினிஸ்டர்